சென்னை சைதாப்பேட்டையில் தொடர் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு பீகாரைச் சேர்ந்த 11 வயது சிறுவன் உயிரிழந்தார். சிறுவனின் தங்கைக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிப்பிற்கு கழிவுநீர் கலந்துள்ளதாக அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்கள். சென்னை சைதாப்பேட்டை அபித் காலனியில் கழிவுநீர் கசிவு காரணமாக குடிநீரில் கலந்ததன் காரணமாக அதை குடித்த 2 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதில் பீகாரை சேர்ந்த 11 வயது சிறுவன் தற்போது உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த பகுதியில் தற்போது மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார்கள். குடிநீரில் எது போன்ற கழிவுநீர் கலந்தது, எதனால் இந்த பாதிப்பு ஏற்பட்டது என்பது தொடர்பான விசாரணையை தற்போது தொடங்கி இருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இது தொடர்பாக மருத்துவத்துறை அமைச்சர் விளக்கம் கொடுக்கும் போது சிறுவன் உயிரிழந்தது எதனால் என்பது தொடர்பான விசாரணையை தொடங்கி இருக்கிறோம். இது தொடர்பாக தற்போது இந்த குடிநீர் மாதிரிகளை எடுத்து ஆய்வு தொடங்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் 10 நாட்களுக்கு முன்புதான் தமிழகத்திற்கு தற்போது இடம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள். அதனால் எதனால் இந்த இறப்பு ஏற்பட்டது என்பது தொடர்பாக விசாரணை செய்து வருவதாகவும் மருத்துவத்துறை அமைச்சர் மாசு அவர்களும் தெரிவித்திருக்கிறார். மேலும் சம்பவ இடத்தை மாலை தற்போது அமைச்சர் தலைமையிலான குழுவும் ஆய்வு செய்ய உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.